திருமதி சிந்து வெங்கடாச்சலம் அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஒரு லாபம் மதுரையை சேர்ந்தவங்க, நிதி தகவல் தொழில்நுட்ப துறையில வேலை பார்க்குறாங்க. தமிழ் பள்ளியில 10 ஆண்டுகளாக தன்னார்வ ஆசிரியர். சமூக வலைத்தளங்களில் தமிழை எழுதி வர்றாங்க. சமீப காலமாக ஸ்டாண்டப் காமெடி வேலை செஞ்சுட்டு வர்றாங்களாம். பெரிய விஷயம் தான். வாங்க. ஒரு பட்டிமன்றத்தில் பேசுவதற்கே நாங்கள் இங்கே படபடப்பாக அமர்ந்திருக்க, பல்லாயிரம் பட்டிமன்றங்களை பாங்குடன் நடத்தி இன்று அட்லாண்டாவை அலங்கரிக்க வந்திருக்கும் பத்மஸ்ரீ பாப்பையா ஐயா அவர்களுக்கும் கூடியிருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வருடம் ஐயாவின் பட்டறையில் தீட்டப்பட்ட வைரங்களான திரு ராஜா மற்றும் திருமதி பாரதி பாஸ்கரை கூட்டி வந்த கையோடு இன்று ஐயாவையே ஊர் மகிழ அழைத்து வந்திருக்கும் அட்லாண்டா தமிழ் மன்றத்திற்கு வாழ்த்துக்களும் வாய்ப்பிற்கு நன்றி. மாணவ செல்வங்களுக்கு முதல்ல பதில் சொல்லிடுவோம். ஷரண் அமெரிக்காவில் இருக்க இன்ஜினியரிங் காலேஜ்லேயே டாப்ல இருக்க ஜார்ஜியா டெக்ல படிச்சு இந்தியாவில் இருக்க பிள்ளைகளை விட சுத்தமான தமிழ்ல பொழந்து கட்டுறாப்புல. 2 பக்க கலாச்சாரத்தையும் பேலன்ஸ் பண்ணி அழகா வளர்ந்து நிற்கிது புள்ள. ஆனா பேச்ச பாருங்க, கலாச்சார வித்தியாசமா, ஐடென்டிட்டி கிரைசிஸா, அடையாள நெருக்கடியில அவஸ்தப்படுற மாதிரியா இருக்கு தம்பி பேசுறது. அவன் தெளிவா இருக்காயா, உங்களை குழப்புறான். ஏமாந்துறாதீங்க. அடுத்து நம்ம விதுக்கிறேன். இங்க ஹேங்கிங் அவுட்டா, தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி உருப்படாம போறோமா? பிஎஸ்டி தானே பண்ணி, ஐயோ ரொம்ப தான் உருப்படாம போயிட்ட தம்பி பாவம். அதுல இன்னொன்னு அவரே சொன்னார், தம்பி இங்க வந்து 3 வருஷம் தான் ஆகுது, அமெரிக்காவுக்கே புதுசு, குடும்பம் புள்ள குட்டிக்கு அதை விட புதுசு. இன்னும் கல்யாணம் ஆகலப்பா, ஒரு தடவை ஆகல. ஆனா அமெரிக்கா பிள்ளை வளர்ப்பு பத்தி நீ பாடம் எடுக்கிற எங்களுக்கு கால கொடுமை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா தான் புள்ள வளர்க்கிறேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவனுங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா நமக்கு கிளி ஆகுது. பிள்ளை வளர்ப்பையோ பாதுகாப்பையோ எந்த பெற்றோருமே சுமையாக பார்ப்பதில்லை. அந்த காலத்திலேயாவது 8-10 பிள்ளை இருக்கும், 1-2 பாட்டி வீட்டுக்கு தாட்டி விடுவாங்க. இப்போ ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு ஓவியமா வளர்க்கிறோம். என் உடல் பொருள் ஆதி அனைத்தும் என் பிள்ளைக்கே என ஒவ்வொரு பெற்றோரும் தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோங்க. பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக நம்மை வருத்திக் கொள்வது இயல்பு. ஆனா பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கு அது இயல்புன்னு இல்லாம எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு ஆகி பல காலம் ஆயிடுச்சுங்க. இந்தியாவில் பெற்றோர் பக்கத்தில் இருக்கவங்களே பாஸாக தடுமாறுற சப்ஜெக்ட் இந்த பெற்றோர் பராமரிப்பு. வெளிநாட்டு கேஸ் நாங்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலு, பேசவே தகுதி இல்லைங்கிற. வீடியோ காலில் நலம் விசாரிச்சு வாட்ஸ்அப்லயே வாழ்க்கையை ஓட்டுற வெட்டி சீனு நம்மெல்லாம் பெற்றோர் பராமரிப்பு பத்தி பேசலாமா? இருக்கா? பெற்றோர்களை எப்படி இங்கே கூட்டிட்டு வந்து ஃப்ரீ டே கேர் சர்வீஸா யூஸ் பண்றோம்னு நீங்க உங்களுக்கே நேரம் புரிஞ்சிருக்கும் இந்த ஊரை பத்தி. ஒரு பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கே மாமியாருக்கும் அம்மாவுக்கும் மாத்தி மாத்தி விசா எடுத்து 1 வருஷம் வச்சுக்குவோம். என் தம்பியும் அமெரிக்கால தான் இருக்கான். 10 வருஷம் முன்னாடி அவன் சம்சாரத்துக்கு 2 பிள்ளைன்னு ஸ்கேன் ரிசல்ட் வந்துச்சுங்க. பயம் மிரண்டுட்டான். அக்கா, என் எதிர்காலமே நம்ம அம்மாவை நம்பித்தான் இருக்கு. எங்க அம்மா வந்து பிள்ளைய வளர்க்க ஹெல்ப் பண்ணலைன்னா சன்னியாச விநியாசம் போயிடுவானோங்கிற ரேஞ்சுக்கு குடும்பமே டெரர் ஆயிட்டோம். ட்வின்ஸ் கான்செப்ட் வேற நமக்கு புதுசு, சிலபஸ் தெரியாது. அம்மா அப்பாவுக்கு கிரீன் கார்டு பண்ணி கூட்டிட்டு வந்துடலான்னு முடிவாச்சுங்கய்யா. எங்க அப்பாவுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிட்டனால
அவர் வந்து எந்த வெள்ளைக்காரன் வேலைக்கு வேட்டு வைக்க மாட்டாருன்னு ட்ரம்ப் மாமா 6 மாசத்துல கிரீன் கார்டு கொடுத்துட்டாரு. கேட்கிற சில பேருக்கு லைட்டா ஸ்டொமக் பர்ன் ஆகும். நான் அது எனக்கு புரியுது. எனக்கும் என் தம்பிக்குமே அவ்வளோ சுலுவா கிரீன் கார்டு கிடைக்கல. அயல் நாட்டுக்கு வந்து போகும் பெற்றோரா இருந்தவங்க அயல் நாட்டிலேயே வாழும் பெற்றோரா குடியுரிமையோடு கெத்தா வந்து இறங்கினாங்க. நீங்க இப்ப அமெரிக்கா வந்து ஒரு 10 நாள் இருக்குமாங்க ஐயா? மனசை தொட்டு சொல்லுங்க, எப்ப மதுரை மண்ணை மறுபடியும் மிதிப்போம்னு உங்க மனசு ஏங்குமே? தெரியும், மதுரையை சுத்தின கழுத வெளியே எங்கேயும் போகாதுன்னு சொல்லுவாங்க. மதுரையிலையும் மீனாட்சி அம்மன் கோயிலையே 3 மணி நேரம் சுத்துற கழுத இங்க எங்க போவோம்? மீனாட்சிக்கு. அம்மாக்கள் நிலைமை பரவாயில்ல, அப்பாக்கள் தான் பாவப்பட்ட சென்மம். தம்பி வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ரூட்டு போடுறாரு, போன் இருந்தா உபயோகமா இருக்கும், பொழுதும் போகுமேனு அவருக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்தேங்க. மதுரை வீட்டிலேயே அவருக்கு டிவி ரிமோட்டுக்கு ஏசி ரிமோட்டுக்கு வித்தியாசம் தெரியாது. அவர் கையில ஐபோனை கொடுத்தா நான் சொல்லி கொடுக்க அவர் கத்துக்க, அவர் கத்துக்க நான் சொல்லி கொடுக்க, இந்த கிளாஸே ஒரு 6 மாசம் போச்சு. ஓரளவு தேடிட்டாரு. லைஃப் 360ன்னு ஒரு ஆப் இருக்குங்கய்யா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை டவுன்லோட் பண்ணி எங்க நம்பரை பூரா அதுல ஏத்தி நாங்க எங்க போறோம் வர்றோம்னு போனுக்குள்ளேயே வேடிக்கை பார்க்கறது. மாப்பிள்ள வீட்டுக்கு வர்ற வழியில டெய்லி 7 மணிக்கு எங்கேயோ போறாருக்கான்னு நமக்கு பக்கத்துல ஆகுது. இந்தியா போயும் இந்த வியாதி விடல. போன வருஷம் அம்மா அப்பாவோட இந்தியா போயிருந்தேங்க. டவுன்ல ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு தல்லாகுளம் வழியா வீட்டுக்கு வந்தேன். எங்க அப்பா வழக்கம் போல நோட்டம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சிந்து குமார் மெஸ்ஸுக்கிட்ட 1/2 மணி நேரமா நிக்குது, பரோட்டா வாங்கிட்டு வருது போல, நீ எதுவும் சமைக்க வேணான்ட்டாரு எங்க அம்மாட்ட. நான் ஷாப்பிங்லாம் முடிச்சு கழிச்சு பசியோட போறேன், நீ குமார் மெஸ்ல சாப்பாடு வாங்கிட்டு வரலையாங்கிறாங்க. ஏய், நான் வண்டி ரிப்பேர்ல நிறுத்தினேன்ப்பா. இதாவது 2 வீலர், ஃப்ளைட்டையே ட்ராக் பண்ணுவாரு எங்க அப்பா. ஒரு ஊருக்கு போனோம்னா அந்த ஃப்ளைட்டு எப்போ கிளம்புச்சு, எப்போ இறங்குச்சு, என்ன ஆல்டிடியூட்ல போச்சு, எல்லாம் ஃபிங்கர் டிப்ல. பொழுது போகணும் இல்லையாப்பா? பத்திரமா வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணி சொன்னா, அது ஏப்பா திடீர்னு நியூயார்க் கிட்ட 30,000 அடியிலிருந்து 20,000 அடிக்கு இறங்கின அந்த பைலட்டு தேவையே இல்லையப்பா. இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? பொழுது போகாம பாவம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 70 வயது நெருங்கியும் இன்னும் எங்களையும் பாதுகாத்து எங்கள் பிள்ளைகளையும் பாதுகாக்கும் கவசமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஓடிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் அவர்களை பராமரிக்க நேரம் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். அவங்களுக்கும் தெம்பு இருந்து எங்களுக்கும் வயசு கம்மியா இருந்த வரைக்கும் சிறப்பாக தான் ஓடுச்சு. அப்புறம் ஆரம்பிச்சதுங்க கச்சேரி. அவங்க இங்கே வந்து இப்போ 7-8 வருஷம் ஆச்சு. எங்களை மாதிரி 40-50 வயசுல இருந்து வயதான பெற்றோரையும் பார்த்துக்கிட்டு பெத்த பிள்ளைங்களையும் பார்த்துக்கிற தலைமுறைக்கு வெள்ளைக்காரன் ஒரு பேரை வச்சிருக்காங்கய்யா, சாண்ட்விச் ஜெனரேஷன். ஆமா, இப்படி 2 பக்கமும் திரிஞ்சு ஓடி அப்படியே பண்ணிட்டு இருந்தா சமைக்கலாம் நேரம் இருக்காது. சாண்ட்விச்சை தின்னு வாழுன்னு அப்படி வச்சுட்டாங்க போல பேர். எனக்கே வயசாகுது. ஃப்ரிட்ஜை திறந்தா எதுக்கு திறந்தோன்னு மறந்து போகுது. யாருக்காவது ஃபோன் பண்ணா அவன் படக்குன்னு ஃபோனை எடுக்கலைன்னா யாருக்கு கூப்பிட்டோங்கிறதே மறந்து போகுது. அம்மா அப்பா விஷயங்களை ஞாபகம் வச்சு ஃபாலோ அப் பண்ண முடியல இல்லையா? பிள்ளைகள் விஷயத்தில் அவர்கள் தேவை என்னவென்று தெளிவாக சொல்லிவிடுகிறார்கள். எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்தில் அதை பூர்த்தி செய்வது எளிதாக இருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் விஷயத்தில் எதிர்பார்ப்பை கண்டுபிடிப்பதே சவாலாக இருக்கிறது. குழந்தைய சமாளிக்கலாம், ஆனா குழந்தையா மாறிட்டு இருக்க பெரியவங்கள முடியல. காது கேட்காது, இயரிங் எய்டு மாட்ட மாட்டாங்க, காய்ச்சல் அடிக்கும், டாக்டர்கிட்ட வரமாட்டாங்க.
வாட்டி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனா டாக்டர் பேசுறது எங்க அம்மாவுக்கு புரியல, எங்க அம்மா பேசுறது அவர் கேட்கவே இல்லை. டிரான்ஸ்லேட்டர் வேலை பார்க்கறதுக்குள்ள நமக்கு ஜீவன் போயிடுது. முதுமை காலத்தில் எங்கள் எந்த வேலை இங்க நடந்ததா அங்க நடந்ததா? இந்த ஊர்ல தாயா, அதான் கிரீன் கார்டு வாங்கிட்டு இங்க வந்துட்டாங்களே, அப்ப இங்க தானே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு. கிரீன் கார்டு கொடுத்தது தப்புன்றீங்க. தெரியலையா, குழப்பத்துல இருக்கோம். முதுமை காலத்தில் எங்கள் பக்கத்தில் அழைத்து கொண்டோம் என்று ஆசுவாசப்படுவதா, இல்லை மதுரையில் வேர்விட்ட மரங்களை பிடுங்கி கொண்டு வந்து அயல் நாட்டில் அலைக்கழிக்கிறோமே என்று ஆதங்கப்படுவதா என்று புரியாமல் எங்களுக்கு மயக்கம். வேறு பல நண்பர்களின் குடும்பங்களிலோ பெற்றோர் தாய்நாட்டில் ஆரோக்கியம் குன்றி தவிக்க நாம் இங்கு சுகமாக இருப்பதா, இந்தியா போய் வரலாமா இல்லை போய் விடலாமா என்று குழப்பம். காலையில் சிரித்து பேசிய உறவு திடீரென்று இறந்து விட்டதாக நடு இரவு செய்தி வர அழுது அரற்றி கிடைத்ததை வாரிக்கொண்டு வீசாவில் இருக்கிறோமே, திரும்பி இந்நாட்டிற்கு வருவோமா என்று கூட தெரியாமல் போட்டது போட்டபடி கிளம்பி கடைசி காரியத்திற்கு பயணம் சென்ற அனுபவமும் எனக்கு உண்டு. உங்களில் சிலருக்கும் இருக்கலாம். அதை விடவா சவால் வரப்போகிறது? கடைசியா 1 இல்ல 2 பெருசா 4 பெருசாங்க ஐயா? 2 பெருசா 4 பெருசா? எப்படி தெரியுது? 4 தான் பெருசு. அப்படியே வச்சுக்கோங்க. நாங்க பெத்த 2 குழந்தைகளை பாத்துக்கிறது பெருசா இல்ல எங்களை பெத்த 4 குழந்தைகளை பாத்துக்கிறது பெருசா? மறுபடியும் 4 தான் பெருசு. அப்ப நாங்க தான்யா பெருசு. இவ்வளோ நேரமா நான் சொன்ன அந்த குழந்தையே நீங்க தான்யா. தயவு செஞ்சு எங்களுக்கே தீர்ப்பு சொல்லுங்க ஐயா. நன்றி. என்ன பேசியா? ஒன்று மிஞ்சிக்கிட்டே போகுது பேச்சு. இதில் இவர் இருந்தாங்கன்னா எத்தனை மணிக்குள்ள முடிக்கணும்னு இவர் நமக்கு பயங்காட்டுறாரு. இல்லை, என்ன அருமையா பேசிருக்காங்க. மதுரைக்காரமா மதுரையில் தமிழ் செய்யப்படுகிறது உண்மையாக்கிட்டாங்க. இன்னும் அருமையா வச்சுக்கிட்டு செய்தியை என்ன தெளிவான்னு சொல்றாங்க. பெற்றோரை அழைத்து வந்த பட்டபாடம், அவங்க அங்கே இருக்கும்போது இவங்க போய் பட்டபாடம். அது என்ன மிஸ்? குமார மிஸ் இல்லை, பரோட்டா வாங்கினது தல்லாகுளம் குமார மிஸ் எல்லாம் தெளிவாக சொல்லி அவங்க பட்டிருக்கிற பாட்டை அங்கே விட்டாலும் சிரமம், இங்கே கொண்டு வந்தாலும் சிரமம். ஆக இதில் படுகிற மனவேதனை இருக்கே, எத்தனை பெரிய துயரம் இது. அதில் அங்கே ஒரு இழப்பு ஏற்பட்டு விட்டால் அதில் நான் என்னவாக நொந்து போயிருக்கிறேன்றதை அவங்க சொல்லும்போது கொஞ்ச நேரம் ஆடி போச்சு மனசு, இல்லைங்களா? நல்ல பேச்சு, அருமையான பேச்சு. கப்பாயிலும் பேசணுமா இந்த கட்சி? பேசுறது உற்சாகமா இருக்காங்க.